ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொல்லை என்ன போடப்போகிறாங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக வந்த மான்டேஷன் பாலிஸுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் காட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரையும் நான் கிளிப் பண்ணி யூஸ் பண்ணது லட்சக்கணக்கில் போயிருக்கு. மாதமும் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ மான்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் இந்த வீடியோலாம் டெலிட் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டு 4,000 வாட்ச் வந்தால் மட்டும்தான் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். அதனால தான் இப்படி போடுறேன். தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, ராஜி தன்னுடைய நகையெல்லாம் கதிர்க்காக விற்று நான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பிஸ்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி வராங்க. ஆனால் அது யார்கிட்டையுமே சொல்லாமல் ரகசியமாக எப்போ சீரியல் எல்லாமே பார்த்தா ரகசியமாக தான் பண்ணுவாங்க. யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ரகசியமாக தான் தான் மட்டும் வந்திருக்காங்க. அந்த சமயம் சித்தப்பா பார்த்துட்டாரு. ஓஹோ, எங்கள் வீட்டு நகையை நீ வைக்கங்கட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பணம் கட்டின ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. மொத்தமே இவ்வளோ ரூபா நீங்கள் பணம் கட்டணும், அப்போ தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. நேராக சித்தப்பா வீட்டுக்கு வராரு. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? நம்ம விட்டு நகையெல்லாம் விற்று அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. எல்லாம் மானங்கட்ட குடும்பம், அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு சொல்லி வீட்டில் பயங்கரமாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ அங்கே என்ன வரேன், இந்த நகையெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே வாசலுக்கு வந்துடுறாங்க. கோமதியை கூட்டு பயங்கரமாக சித்தப்பா தாறுமாறாக பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன விஷயம் என்ன அப்படி சொல்லி உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணிடுறாங்க. பாண்டியனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே பாண்டியனை வர சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுமா, நீ உடனே ஆமாம், எங்கள் வீட்டு நகையெல்லாம் விற்று சாப்பிட்றது உங்கள் பழைப்பு அப்படி சொல்லி ராஜியை பற்றி சொல்கிறாங்க. இங்கே ராஜி உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க. 60,000 கட்டணும்னு சொல்கிறாங்க. அக்கா என்ன செய்யணும்னு தெரியல அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக இதை தான் காட்டுறாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் ராஜியை திட்டப்படுறாரு. உங்கள்கிட்ட நாங்கள் நகை கேட்டோமா, எதுக்காக இப்படி நீ இப்படி செய்கிற அப்படி சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ராஜி வேறு வழியே இல்லாமல் நிகேயத்துக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜி எல்லாருனாலையும் உண்மையை சொல்ல போகிறாங்க. நான் போனது வேற ஒரு பையன், ஆனால் பார்த்தீங்கன்னா கதிர்க்க கட்டி வச்சா கோமதி சொல்லி கோமதியோட நல்ல உள்ள பார்த்தீங்கன்னா ராஜியோட அப்பாவுக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் தான் தங்களுடைய வீட்டு மானத்தை காப்பாற்றினாலே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை அவங்க வீட்டோட சண்டை நிற்க போகுது. அதுக்கப்புறம் ராஜியை தன்னுடைய பொண்ணாக ஏற்றுக்க போகிறாரு. கோமதி கூட சண்டை போட மாட்டுறாரு. இதெல்லாம் இந்த வாரம் நடக்க போகுது. ஏன்னா ராஜியை பொறுத்து பார்த்தாங்க. இப்போ நகைக்காக கேவலமாக பேசணுன்னே வேறு வழியே இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்ல போகிறாங்க. இப்போ இந்த சீரியல் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் உண்மையை சொன்னால் இன்னும் போயிருக்கு. டிஆர்பி ரேட்டில் ஹையில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரிசையாக ஒவ்வொரு இந்த வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உண்மையெல்லாம் தெரிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ கிறிஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கிறிஸ் விளையாடிக்கிட்டு இருக்கான். அங்கே மேலே விழுந்துடுறான் விஜயா மேலே. கேட்கணுமா கத்துன்னு கத்துறாங்க. நான் மட்டும் உட்காந்துட்ருக்கேன், மேலே விழுந்துட்டான்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. எல்லோரும் வந்துடுறாங்க. முதல்ல இவனுக்குலாம் சோறு போட்டு வளர்க்கணும் அவசியமாக, விரட்டி விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. இல்லை சின்ன பையன் இப்படியா பேசுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர இவனெலாம் வாயால் பேசினா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்திங்கன்னா மனோஜ் அடிக்க போகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே அங்கே உண்டாகுது சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட்டு போகிறார். சோறு போடு காணாதுன்னு சொல்லி ஸ்வீட்டு சாக்லேட் அது வேறு வாங்கி தெண்டு அழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்வதி ஓடி வராங்க. அப்படின்னா அழுதுகிட்டே ஓடி வராங்க. 10 லட்ச ரூபா கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஐயோ பானு உனக்கு கொடுத்தா கடைசி நான் தான் பைசா கொடுக்கணுமான்னு சொல்கிறாங்க. சரி நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதை பற்றி கவலைப்படாத, ஏதாவது பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா முத்து விஷயத்தை சொல்கிறாரு. எதனால் அப்படி சொன்னாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இந்த மனோஜ் ரோகிணி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கங்கிற விஷயத்தை பார்வதி சொல்லிடுறாங்க. உடனே திட்டுறாங்க. எதுக்கா அப்படி செஞ்சீங்க, உங்களை யார் போக சொன்னது, நாங்கள் பேசிக்க மாட்டோமா. இப்போ உடனே மனோஜ் திட்டுறாரு. நீங்கள் தான் கொடுக்கணும் பைசா, நீ தானே பண்ண, அதனால் மனோஜ் நான் கொடுக்கணுமான்னு கேட்குறான். நீ கொடுக்க வேண்டாம் ரோகிணி, நீ பொய் சொன்னில்ல, நீ தான் அந்த பைசா ஃபுல்லாகவே அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. இதே கேட்டு ரோகிணி திகச்சு போயிடுறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வீட்டில் போய் ஏன் பேசாமல் சுருதி கிட்ட போய் வருத்தப்படுறாங்க. நான் அந்த வீட்டில் போய் கோபத்தை குறைக்கலாம்னு சொல்லி பணம் தரேன்னு பேசினேன். இப்போ என் ஆண்டி என்ன சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கத்துறாங்க. சரி வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் வந்து கொடுத்து ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. சரி நான் வேறு வழி இல்லை அப்படி சொல்லி சுருதிட்டு போய் வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து மேலே வந்து பைசா கட்டுற முத்து யாரும் பணம் கொடுக்கணும்டா, நான் பார்த்துக்கிறேன் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாரு. மறுபடியும் வந்து கிறிஸ்தை வச்சு மறுபடியும் வந்து பிரச்சனை வந்து வருது. திருப்பி திருப்பி விளையாடுறான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ ரோகிணி வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களா என்னங்கிறத பார்க்கலாம்.